இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடியம்ஸ் தான் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு 10 இடியம்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயத்துக்கு வர மாட்டாங்க, சுத்தி வளைச்சு பேசுவாங்க. அதான், வேற எதுவுமே கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த புஷ்ஷுக்குள்ள ஏதோ இருக்கு, ஆனா அந்த புஷ்ஷுக்குள்ள போய் அடிக்காம சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கிறது. அதுதான் டிஸ்கஸ் அ மேட்டர் வித்வுட் கமிங் டு த பாயிண்ட். ஒரு விஷயத்த பத்தி பேசுவாங்க, ஆனா என்ன பாயிண்ட்ங்கிறதையே சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He never beat around the bush when something was annoying him. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ல அவருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு ஏதாவது அனாயிங்கா இருக்கு அப்படின்னா அவரு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாரு. சுத்தி சுத்தி பேசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதான் சொல்றாங்க, he never beat around the bush when something was annoying him. ஏதாவது அவரால் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. சரி, don't beat around the bush, get to the point. சுத்தி சுத்தி பேசாத, என்ன விஷயம்ன்றத சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, if you want to ask me, just ask me, don't beat around the bush. இப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அப்பா இதுப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சுத்தி பேசாத, என்ன வேணும் அதை கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ, அதாவது இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ, ஜஸ்ட் ஆஸ்க், டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷ். சுத்தி சுத்தி பேசாத அப்படிங்கறத சொல்றாங்க. burn the midnight oil. burn the midnight oil அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஓவர் நைட் வந்து ஒர்க் பண்றது, இதை வந்து burn the midnight oil அப்படிங்கிறது. எனர்ஜியை வந்து இது பண்ணி ஒர்க்கா மாத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, burn the midnight oil. இந்த பாப்பா நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். burn the midnight oil அப்படின்னா அதாவது படிக்கிறாங்களோ இல்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ. எக்ஸாம்பிள், இது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க? ஐ ஹேட் டு burn the midnight oil for nearly 3 months to write my first book. அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் புக்கை நான் எழுதுறதுக்காக நான் வந்து ஒரு 3 months வந்து நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. அடுத்து, Chris is asleep after burning the midnight oil trying to finish his article. அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காரு, அதை பினிஷ் பண்றதுக்காக ஓவர் நைட் ஒர்க் பண்ணிட்டு அவர் தூங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட பொருள். ஓகேங்களா? இப்படிதான் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் இந்த இடியமை. அடுத்து, டு ஸ்மெல் a rat. டு ஸ்மெல் a rat அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ தப்பா இருக்கே, நமக்கு சம்டைம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம்ல, அதுதான் வந்து டு ஸ்மெல் a rat அப்படிங்கிறதுக்கு. இந்த எலி என்ன பண்ணுது, சாப்பிடல, ஏதோ சீஸ் இருக்கு ஆனா ஏதோ தப்பா இருக்கு, ஏன் அது இதுல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அதான் டு ஸ்மெல் a rat. அதாவது அதான் சொல்லியிருக்காங்க, டு ஸ்மெல் a rat அப்படிங்கிறது சஸ்பெக்ட் தட் சம்திங் இஸ் ராங் ஆர் ஏதோ டிஸ்ஆனஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வேர் கால்ட் இன் ஃபார் த மர்டர். மர்டர் கேஸ்க்காக இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் சூன், சீக்கிரமாவே ஸ்மெல்ட் a rat, என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன தப்பா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து, ராட்டை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அதான் சொல்றாங்க. they said they would come to reward me personally. அதாவது அவங்க சொன்னாங்க, பர்சனலா என்னை பாராட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ ஸ்மெல்ட் a rat. எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அப்படின்னு சொல்றதுதான் இது. இப்படிதான் சென்டென்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து, let the cat out of the bag. அதாவது ஆக்சிடென்டா நம்மளையே அறியாம ஒரு சீக்ரெட் வந்து வெளியே வரதான் வந்து let the cat out of the bag. ஓகேவா? ஒரு கேட்டை கட்டி உள்ள வச்சிடுறோம், அது உள்ள சும்மா இருக்குமா, வெளியே வந்துடும். அதான் பூனையை தூக்கி மடியில விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, அந்த மாதிரிதான். மீன்ஸ் டு ஆக்சிடென்ட்லி ரிவீல் a secret. ஓகேவா? அதாவது ஆக்சிடென்ட்லி நம்ம அந்த சீக்ரெட்டை சொல்லணும்னு சொல்ல மாட்டோம், ஆக்சிடென்டா சொல்றதா வந்து let the cat out of the bag அப்படிங்கிறது. லீசா was shocked. லீசா வந்து shocked. ஏன் அப்படின்னா, when her friend, அவளோட ஃப்ரெண்ட், let the cat out of the bag about her suspension from school. அதாவது அவ சஸ்பெண்ட் ஆயிட்டா அப்படிங்கிற விஷயத்த அவளோட ஃப்ரெண்ட் வந்து அறியாம சொல்லிட்டா, யார்கிட்ட சொன்னாங்களா சொல்லல, சொல்லிட்டா. அதனால வந்து லிசா வந்து ஷாக் ஆயிட்டா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இடியம் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஒரு ஃபிஷ் தண்ணியை விட்டு வெளியே வந்தா என்ன பண்ணும், அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது, அது வந்து என்ன பண்ணும், திரும்ப தண்ணிக்குள்ளேயே போகணும் அப்படின்னு இருக்கும். அப்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ, அதை தான் வந்து அன்ஃபெமிலியரா இருக்கிறது, ஆக்வர்டா ஃபீல் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து லைக் அ கேட் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? லைக் அ சாரி கேட்னு சொல்லிட்டு ஃபிஷ், லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்.
feel uncomfortable or awkward in a situation that is unfamiliar or different from the people around you. அதாவது அன்கம்ஃபர்டபுளா ஆக்வர்டா ஃபீல் பண்றது எப்ப அப்படின்னா வந்து நம்மள சுத்தி வந்து நமக்கு தெரியாத அன்ஃபெமிலியரான பீப்புள் இருக்காங்க, புதுசா இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் வந்து இதுக்கான மீனிங். I felt like a fish out of water at my new school. என்னோட புது ஸ்கூல்ல எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து புதுசா எல்லாமே வந்து எனக்கு ஆக்வர்டா இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் லைக் ஃபிஷ் அவுட். அந்த ஃபிஷ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா எப்படி தத்தளிக்கும், அந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாமே வந்து புதுசா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து when Danny first moved to the big city from countryside. countryside இருந்து டானி ஃபர்ஸ்ட் வந்து பிக் சிட்டிக்கு வரும்போது எப்படி ஃபீல் பண்ணாரு? லைக் a fish out of water. ஓகேவா, அத சொல்லிருக்காங்க. he was like a fish out of water. அதுக்கு இடியம் நம்பர் 6, barking up the wrong tree. அதாவது barking up the wrong tree அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விஷயம் தெரியாம தப்பான ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த நாய் குலைச்சிட்டு இருக்குது. இந்த ட்ரீக்கு முன்னாடி தான் நிக்கணுமா, இல்ல வேற ட்ரீக்கு முன்னாடி தான் போய் நின்று குலைக்கணும், ஆனா அது தப்பான ஒரு ட்ரீக்கு முன்னாடி குலைச்சிட்டு இருக்கப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா தப்பா செய்யறோம், ஆனா அது சரின்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் வந்து barking up the wrong tree அப்படிங்கிறது. டு பி ராங் அபவுட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தப்பா திங்க் பண்றது, சம்திங். ஓகேவா, திங்க் பண்றத டு பி ராங் அபவுட், ஒரு விஷயத்த பத்தி தப்பா நினைச்சுக்கிறது. ஆர் டு பர்சியூ த ராங் கோர்ஸ் டு அச்சீவ் சம்திங். ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு சரியான வழிக்கு பதிலா தப்பான வழியை சூஸ் பண்ணிடுறோம். அது ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் வந்து ராங்கா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, இதை வந்து சென்டென்ஸ்ல ஐ திங்க் வி ஆர் பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. நம்ம ஏதோ தப்பான வழியிலையோ தப்பான திசையிலையோ இல்லை தப்பான ஒரு டெசிஷனையோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஐ திங்க் வி ஆர் பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. அதுக்கடுத்து இடியம் நம்பர் 7, சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னா நடுவில் நின்னுக்கிறது, இந்த பக்கமும் போறது இல்ல அந்த பக்கமும் போறது இல்ல, நடுவில் நின்றுட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிறது, அதுதான் வந்து சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். மீன்ஸ் someone is avoiding, ஒரு டெசிஷனை எடுக்காம அதை வந்து என்ன பண்றது, அப்படியே விட்டுறது. someone is avoiding making a decision or choosing a side in an argument. எந்த சைடுல ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றது, அதுதான். ஓகேங்களா, யூ எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, யூ கான்ட் சிட் ஆன் த ஃபென்ஸ் எனி லாங்கர். நீ ரொம்ப நேரம் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காம இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. யூ மஸ்ட் சூஸ் ஹூஸ் சைட் யூ ஆர். நீ யார் சைடு இருக்கிற அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் வந்து சென்டென்ஸ்ல இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணணும். இடியம் நம்பர் 8, இன் ஹாட் வாட்டர். இன் ஹாட் வாட்டர் அப்படின்னா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறது. ஓகேவா, அதனால மேபி அவங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசமோ இல்ல அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதான் சொல்லிருக்காங்க, டு பி இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு கடினமான தருணத்துல இருக்கிறது. ஓகேவா, வேர் யூ மைட் பி. ஓகே, அதனால யூ மைட் பி கிரிட்டிசைஸ்டு. ஓகேவா, கிரிட்டிசைஸ்டு அது மூலம் உனக்கு கிரிட்டிசிசம் நடக்கலாம் ஆர் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கலாம். இப்போ பார்க்கலாம் சென்டென்ஸ்ல. இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் யூ வில் கெட் இன்டு ஹாட் வாட்டர். ஓகேவா, நீ ஹோம்ஒர்க்கை முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. இதுல என்னது, யூ வில் கெட் இன்டு ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இடியம் நம்பர் 9, அது வந்து நிப் இன் த பட். நிப் இன் த பட் அப்படின்னா என்னது, அப்பெல்லாம் பழங்காலத்துல சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, விஷயம் வந்து முளையிலேயே கிள்ளிடணும். ஓகேவா, தப்பா நடக்குது அப்படின்னா அதை முளையிலேயே கிள்ளிடணும் அப்படிங்கறத வந்து நிப் இன் த பட் அப்படிங்கிறது. டு ஸ்டாப் ஆர் புட் அன் எண்ட் டு சம்திங் அட் த ஏர்லி ஸ்டேஜ். ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே அதை வந்து ஸ்டாப் கொடுத்துருது, தப்புன்னு தெரியும் போது அதை வந்து நிப் இன் த பட். அடுத்து டு ஸ்டாப் சம்திங் பிஃபோர் இட் கேன் பிகம் வர்சன் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகேவா, அதான் சொல்லிருக்காங்க, டு ஸ்டாப் சம்திங் பிஃபோர் இட் கேன் பிகம் வர்ஸ். அதாவது ஒரு விஷயம் வந்து மோசமா போறதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்றதா வந்து நிப் இன் த பட். இப்ப பார்க்கலாம், மெனி சீரியஸ் இல்னஸ் கேன் பி நிப்டு. அதாவது எந்த ஒரு நோயா இருக்கட்டும் can be nipped in the bud if they are detected early enough. எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியா கியூர் பண்ணிடலாம். மெனி சீரியஸ் இல்னஸ் கேன் பி நிப்டு. ஓகேவா, இந்த பட் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம அதை ஒழிச்சிடலாம். இஃப் தே ஆர் டிடெக்டட், ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. பை அரெஸ்டிங் ஆல் லீடர்ஸ். அடுத்த சென்டென்ஸ்ல
தே நிப்ட் த ரெபலியன் இன் த பட். அதாவது அவங்க எல்லா லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்றது மூலம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கிளர்ச்சி நடக்காம ஆரம்பத்திலேயே தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பை அரெஸ்டிங் ஆல் த லீடர்ஸ் தே நிப்ட் த ரெபலியன் இன் த பட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 10th சென்டென்ஸ் 9 தான் பார்த்திருக்கோம். இன்னொன்னு இருக்கு. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகேவா? இந்த ப்ளூ மூன் வந்து நமக்கு எப்பவுமே வருமா? வராது, எப்பவாவது ஒரு டைம் தான் வரும். அதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்றாங்க. சம்திங் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி ஆர் நாட் வெரி ஆஃபன். அடிக்கடி நடக்காது, ரேரா நடக்கும். இப்போ இது சென்டென்ஸ்ல எப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் ஐ கோ டு சினிமா. ஓகே, எப்பவாவது ஒரு டைம் தான் நான் சினிமாவுக்கு போவேன். எப்போ அப்படின்னா ஒன்லி when there is a film I really want to see. எப்ப அந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றது. ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் what I eat. நான் வந்து என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது எப்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பேன். இட்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ இட்ஸ் ஒன்லி ஒன்ஸ், எப்பவாவது ஒரு டைம்னா in a blue moon I eat fast food. எப்பவாவது ஒரு டைம்னா நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன 10 idioms பார்த்திருக்கோம். தினமும் வந்து idioms வந்து இதுக்கு மேல வந்து part 1 part 2 part 3 சொல்லிட்டு பார்க்கலாம். அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.